வக்கீல் வந்து சொத்து பிரிக்கலான்ட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. மீனா வேண்டான்னு சொல்லல. இந்த 2 மருமகளும் ஏன் இப்படி பேசுகிறீங்க? ரோஹிணி இந்த வீட்டு மருமக தானே, அவள் கம்முன்னு தானே நிற்கிறா அப்படின்னு மனுன்னு சொல்லுவாங்க. முத்துன்ட்டு உன்னை தூண்டி விட்டுட்டு அந்த அம்மா கம்முன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ரோஹிணி இங்கே பாருங்க, நான்லாம் எது தூண்டி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவராக தான் கேட்குறாரு. ஆமாம், நானாக தான் கேட்குறேன், எனக்கு இருக்க பிரச்சனைக்கு நானாக தான் கேட்குறேன் அப்படின்னு மனுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சொத்து பிரிக்கிறதை பற்றி பேசல. விஜயா, மொத்தமாக வந்து எல்லா சொத்தையும் பிரிக்காதீங்க, வந்து இந்த வீட்டை வந்து பிரிக்க வேண்டாம், இது என் பேரில் இருக்குது, பிரித்து கொடுத்துட்டு கடைசியில் என்ன நீங்கள் எல்லாம் துரத்தி விட்டுருவீங்க அப்படிங்குவாங்க. அருணாச்சலமும் அண்ணாமலையும் இல்லை, நான் என்னோடய சொத்தை மட்டும்தான் நான் பிரிக்கிறேன், உன்னோடதை நான் பிரிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. மனோஜ் சந்தோஷப்படுவார். அதுக்கப்புறம் முத்து இருந்துட்டு சொத்தை பிரிச்சிங்கன்னா வந்து விற்க முடியாத அளவு எழுதி கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. மனோஜன்ட்டு, ஏண்டா நீங்கள் அதுக்கு சொத்தை பிரிக்காமே இருக்கலாம்டா, ஐயோ சாமி நீங்கள் எனக்கு பிரித்தே தர வேண்டாம், நான் கோர்ட்டில் கேஸ் போட்டு பார்த்துக்கிறேன், யாரும் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னதும் முத்துக்கு கோவம் வந்து சண்டை கட்டுவாங்க. நீ கோர்ட்டில் கேஸ் போடுற அளவு போவையாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை பட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் வக்கீல், அதுக்கப்புறம் அண்ணாமலையோட ஃப்ரெண்டெல்லாம் இருந்துட்டு, வேண்டாம் இப்போ இதை பற்றி பேச வேண்டாம், நீங்கள் பேசி முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்பா பிரித்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் தான் விட மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை இவங்க 2 ஒட்டுக்கா எல்லா சுற்றியும் அமுக்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லுவாங்க. கோவம் வந்து முத்து மறுபடியும் சண்டை கட்டுவாங்க. ரோஹிணி மனோஜ் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்பாங்க. எல்லாம் உன்னால தான் வந்தது, ஏதோ பெரிய ஆர்டர் பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லி நான் இந்த மாதிரி செலவெல்லாம் பண்ணி தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் காலையில் அண்ணாமலை வாக்கிங் போகிறேன்ட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிடுவார். எனக்கு எதுவும் ஆகலை, நான் வந்துடுவேன்னு சொல்லி அதில் எழுதி வச்சுருப்பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு விஜயா அவரை எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர்த்திட்டையும் சொல்லுவாங்க. இதோட இன்றைக்கி எபிசோடு